நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப 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 முக்கியம். இது நாள் வரையில் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும். மெயினாக கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். கடந்த காலங்களில் கடன் அதிகரிச்சிருக்கும். ஆனால் பாருங்கள், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, நல்ல நேரம் பிறந்துடுச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, வளர்ச்சியை கொடுக்க போகுது, நன்மையை அளிக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதை போல் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதுவும் உங்களுக்கு நல்ல போனஸோட இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும். எல்லா நன்மைகளும் கும்பராசிக்கு வந்தமையும். குடும்ப பெண்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் நம்ம டாப்பிக்கே, அதுதான் 2026 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் நமக்கு எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, சேமிப்பு இருக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்ய முடியுமா, அதில் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க முடியும், இதை முன்கூட்டியே நம்ம அறிஞ்சிக்கிறோம். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது.
இதை சொல்ல முடியுமா சாமி அப்படின்னா, இப்போ அதுக்கு தானே நம்ம ஜோசியராக இருக்கோம், அப்புறம் எதுக்கு படிக்கிறோம்? அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த 2026 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சிறப்பானதாக உள்ளது. நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன நிறுவனங்களாக, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப்பு, அது மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எல்லா விதமான ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சனியுடைய வீடு இல்லை. அதே போல் செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இரண்டாம் கட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா இல்லீகல் மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இரண்டாம் கட்ட. ஏன்னா இப்போ நியர்பையாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனை யாருனையும் நமக்கு தெரியாது. இவங்க வராங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஷாக்கு. பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய சிக்கலில் போய் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியுமா? அந்த அம்மா அதுதான் கேட்குறாங்க. எங்கள் கணவருக்கு தெரியாமல் பார்க்கணும் சார், நம்ம ஜெயிப்போமா, நம்மளால் வர முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, கவலை வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, இந்த 2026-27 உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, பேர் தான் வெளிநாட்டில் இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சொல்லிக்கலாம், யூகேயில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த வருமானம் ஒரு நல்ல லக்ஸரியாக அல்லது ஒரு சேமிப்போடு இருக்காங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நிறைய கமிட்மெண்ட். ஒரு 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. தன்னுடைய சொந்த யூஸுக்கு ஒரு 20,000 தான் அவங்க எடுக்க முடியும். இது எல்லாம் கமிட்மெண்ட்டு. ஹவுசிங் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, கார் லோனு, பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கணும், நூல் போட்டு கட்டி வைக்கணும், எழுதி வைக்கணும், இது பால் காசு, இது ஈபி காசுன்னு. அப்போ அந்தளவுக்கு ஒரு டைட் பொசிஷனில் இருக்கிறீங்களா? கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே. இந்த 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நன்மையை செய்யும். ஒரு க்ரோத் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது, தொழில் அபிவிருத்தியாகும். அதே போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிக்கும். ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, கோல்டு மார்க்கெட்டோ, சில்வரோ, கிரிப்டோ கரன்சி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிக்கும். அப்போது இந்த ஃபினான்ஷியல் எனக்கு எப்படி சாமி இருக்கும், தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே.